ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட். மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் அதில் ஃபர்ஸ்ட் வந்து இண்டக்ஷன் ஆஃப் அபார்ஷன். Deliberate termination of pregnancy before the viability of fetus is called induction of abortion. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஃபீட்டஸ், அதாவது கரு வந்து உயிர் அடையிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணுறது தான் வந்து ப்ராப்பர் அபார்ஷன். இன்டியூஸ்டு அபார்ஷன் கேன் பி லீகல் ஆர் இல்லீகல். இன்டியூஸ்டு அபார்ஷன் வந்து ரெண்டு டைப், லீகல் இல்லீகல். இன்கேஸ் லீகல் அப்படின்னா கார்டியாக் ஃபெயிலியர்னால ஒரு ஃபீட்டஸ் வந்து அபார்ட் பண்ணுறாங்க, இல்லை மதரோட ஹெல்த் கண்டிஷன்னால் அபார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது லீகலாக வரும். இல்லீகல் அப்படின்னா மேபி ஜெண்டர் பார்த்துட்டு அபார்ட் பண்ணுறாங்க, இல்லை உயிர் வந்ததுக்கப்புறம் அபார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து இல்லீகலில் வரும். Until the MTP Act was passed, proving abortion remained punishable under Indian law. முன்னாடியெல்லாம் வந்து எப்படின்னா அபார்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இன் கேஸ் ஆஃப் டெத் டியூ டு அபார்ஷன் ப்ரொசீஜர்ஸ் தேர் வாஸ் பனிஷ்மெண்ட் ஆஃப் அப் டு 10 years imprisonment அண்ட் ஃபைன். முன்னாடியெல்லாம் எம்டிபி ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 10 years பனிஷ்மெண்ட், அப்புறம் இம்ப்ரிசோன்மெண்ட், 10 years imprisonment, அப்புறம் ஃபைன் பனிஷ்மெண்ட் ரெண்டுமே வந்து இருந்துருக்கு. நெக்ஸ்ட், இன் இந்தியா abortion was legalized by Medical Termination of Pregnancy MTP Act 1971. இயர் ரொம்ப முக்கியம். அண்ட் என்ஃபோர்ஸ்ட் இன் 1972. ஆக்ட் வந்து 1971 கொண்டு வராங்க. எப்போ என்ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்னா 1972. அண்ட் ப்ரொவிஷன் வேர் ரிவைஸ்ட் இன் 1975. அந்த ரெகுலேஷன்ஸில் சில கரெக்ஷன்ஸ் எப்போ ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1975. MTP Act addressing a public health priority. Since legalization of abortion in India, deliberate induction of abortion by RMP, registered medical practitioner, in interest of mother's health and life is protected under MTP Act. ஒரு அபார்ஷன் அப்படிங்கிறது யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ். எந்த கண்டிஷனில் அப்படின்னா மதர் ஹெல்த் வந்து ப்ரொடெக்ட் ஆகணும், அவங்களோட லைஃப் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வச்சுட்டு வந்து அபார்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. எம்டிபி ஆக்ட்ஸ் எய்ம், அதோடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படிங்கிறது தான். aim to improve the maternal health scenario by preventing large number of unsafe abortion and consequent high incidence of maternal mortality and morbidity. ஒரு மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, குழந்தைய பெற்றெடுக்கும்போது தாய் இறக்கிறதோ இல்லை குழந்தை இறக்கிறதையோ தவிர்க்கறதுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக அபார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லீகலைஸ் அபார்ஷன் சர்வீசஸ். எம்டிபி ஆக்ட் வந்து அபார்ஷனை வந்து கரெக்டான மெத்தட் லீகலைஸ், என்னென்ன கண்டிஷன்ஸில் அபார்ஷன் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து லீகலைஸ் பண்ணுறாங்க. ப்ரொமோட் அசஸ் டு சேஃப் அபார்ஷன் சர்வீஸ் டு உமன். ஒரு சேஃப் அபார்ஷன் சர்வீஸ். அதுக்கு முன்னாடி அபார்ஷன்லாம் எப்படி சொல்கிறது, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் உமன் சைல்டு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அபார்ட் பண்ணிகிட்டுலாம் இருந்தாங்க. கிராமங்களில் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சேஃப் அபார்ஷன் சர்வீஸ், ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எம்டிபி ஆக்டில் தான் கொண்டு வராங்க. டீக்ரிமினலைஸ் த அபார்ஷன் சீக்கர்ஸ். அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக இருந்துச்சு. சர்டின் கண்டிஷன்ஸில் பண்ணும்போது அது கிரிமினல் அஃபென்ஸாக வராது அப்படின்னு சொல்லி அபார்ஷன் சர்வீஸை கொண்டு வராங்க. ஆஃபர்ஸ் ப்ரொடெக்ஷன் டு மெடிக்கல் practitioner who otherwise would be penalized under the Indian Penal Code section 315 to 316. MTP ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் மேலே இன்கேஸ் அவங்க அவார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 315 to 316 படி ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ வந்து சர்டின் கண்டிஷன்ஸில் அவங்க அபார்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து MTP ஆக்ட் அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கு. Legal framework. MTP Act lays down when and where pregnancy can be terminated. எப்போல்லாம் வந்து ப்ரெக்னன்சிஸ் வந்து அபார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கிராண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் டு மேக் ரூல்ஸ். நல்லா பார்க்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் டு மேக் ரூல்ஸ் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் டு ஃப்ரேம் ரெகுலேஷன். ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். MTP ரூல்ஸ்.
lays down who can terminate the pregnancy, training requirement, approval process for place etc. யார் வந்து ஒரு ப்ரெக்னென்சி வந்து டெர்மினேட் பண்ணணும், அதாவது அபார்ஷன் வந்து பண்ணணும், ட்ரைனிங், அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங், ரெக்குயர்மெண்ட்ஸ், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கீழே அவங்க அபார்ஷனை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது. MTP regulation lays down form of opinion, maintenance of records, custody of forms and reporting of cases. ஒப்பீனியன், லேடி கிட்ட, ப்ரெக்னென்ட்டான அந்த மதர் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது, மெயின்டெனன்ஸ் ஆன ரெக்கார்ட்ஸ், அபார்ஷன்ஸ் ஆனதுக்கப்புறமும் நிறையா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க, என்ன ரீசனுக்காக பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, கஸ்டடி ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேசஸ். இது எல்லாமே வந்து யார் மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. Legal abortions. Abortions are termed legal only when all the following conditions are met. கீழே வர எல்லா கண்டிஷன்ஸும் இருந்தால் அது வந்து லீகல் அபார்ஷன். Termination done by medical practitioner approved by the act. Registered medical practitioner தான் வந்து பண்ணணும். Termination done at a place approved under the act. அவங்க வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸில், ப்ராப்பரான சென்டரில் தான் வந்து பண்ணணும். Termination done for conditions and within the gestation prescribed by the act. கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் பின்னாடி வரும். Other requirements of the rules and regulations are compiled with. வேறு அதர் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகணும். When can pregnancies be terminated? Up to 20 weeks of gestation. கரு உருவானதுக்கப்புறம் 20 வாரத்துக்குள்ள ப்ரெக்னன்சிஸ் வந்து டெர்மினேட் பண்ணலாம். வித் த கன்சர்ன் ஆஃப் த உமன். இஃப் த உமன் இஸ் பிலோ 18 years ஆர் இஸ் மென்டலி இல், தென் வித் த கன்சர்ன்ட் ஆஃப் அ கார்டியன். இப்போ அந்த உமன் வந்து மேஜராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன் கேட்பாங்க. இதே மைனராக இருக்காங்க, இல்லை மென்டல் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்க உமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கார்டியன் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு ப்ரெக்னன்சிஸை டெர்மினேட் பண்ணுவாங்க. With the opinion of a registered medical practitioner formed in good faith under certain circumstances. Opinion of single RMP for the termination up to 12 weeks. 12 weeks ஆன fetus வந்து அவங்க அபார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட ஒப்பீனியன் போதும். ஒப்பீனியன் ஆஃப் 2 registered medical practitioners required for termination of pregnancy between 12 and 20 weeks. அதே வந்து 12 வீக்ஸுக்கு அப்புறம் 12 வீக்ஸ்லேருந்து 20 வீக்ஸ்க்குள்ளே இருக்க அந்த பீரியடில் பண்ணுறாங்க அப்படின்னா 2 டாக்டர்ஸோட, ரெஜிஸ்டர்ட் டாக்டர்ஸ் 2 பேர்த்தோட ஒப்பீனியன் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. MTP Act indication therapeutic or medical to save life of a mother but limited and scarcely justifiable except in cardiac diseases with history of decompensation 1, previous pregnancies or in between pregnancies. உங்களுக்கு ஏதாவது கார்டியாக் டிசீசஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த க்ரைட்டீரியாவையும் கன்சிடர் பண்ணுவாங்க. க்ரோனிக் குளோமெருலோனெஃப்ரைட்டிஸ், இது வந்து கிட்னி ரிலேட்டட் டிசீஸ். மேலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன், டெட்லி ஹைப்பர் டென்ஷன் வந்து ரொம்ப டேஞ்சரான ஹைப்பர் டென்ஷன், அவங்களோட உயிரை பாதிக்கிற அளவுக்கான ஹைப்பர் டென்ஷன் லெவல் இருந்துச்சு அப்படின்னா. இன்ட்ராக்டபிள் ஹைப்பர்மீசிஸ் கிரேவிடாரம், cervical and breast malignancies, DM with retinopathy, epilepsy or psychiatric illness. இந்த மாதிரி எந்த கண்டிஷன், ஏதாவது ஒரு டிசீஸ்னால, இந்த சொன்ன எபோ டிசீசஸில் ஏதாவது ஒரு டிசீசஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மதரோட லைஃப்பை சேவ் பண்ணுற விதமாக அவங்களுக்கு அபார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. சோசியல் இண்டிகேஷன்ஸ். This is almost sole indication to prevent grave injury to physical and mental health of a pregnant woman. அதாவது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து மதருக்கு தான். அவங்களோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும், அப்படி ஏதாவது ஒரு டிசீஸ்னால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விதத்தில் அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ப்ரெக்னன்சி இஸ் காஸ்டு பை ரேப் போத் இன் கேஸ் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் கேர்ள் அண்ட் இன் மென்டலி இம்பேலன்ஸ்டு உமன். அவங்க மைனர் பொண்ணாக இருந்தாலும் மேஜர் உமனாக இருந்தாலும் இம்பேலன்ஸ் மென்டலி இல்லாத இருக்க உமனாக இருந்தாலும்
ப்ரெக்னன்சிஸ் வந்து ஏதாவது ரேப் அந்த மாதிரி கேசஸில் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அதையும் வந்து லீகலாக அபார்ட் பண்ணிடுவாங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். In 80% cases, it is limited to parous women having unplanned pregnancies with low SC status. இந்த கண்டிஷன்ஸ்லேயும் வந்து அவங்களுக்கு அபார்ட் பண்ணிடுவாங்க உமனுக்கு. யூஜெனிக் இண்டிகேஷன்ஸ். Provision of substantial risk of child being born with a serious mental and physical abnormality so as to be handicapped in life. குழந்தை கருவில் இருக்கும்போதே ஏதாவது ஒரு ஊனம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, இல்லை கார்டியாக் ஆக்டிவிட்டி சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அப்நார்மல் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான ஹேண்டிகேப்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல், அனென்சிஃபாலி, குரோமோசோமல், டவுன் சிண்ட்ரோம், ஜெனட்டிக், ஹீமோஃபிலா, அப்நார்மாலிட்டிஸ் இன் ஃபீட்டஸ். ஹீமோஃபிலாங்கிறது அப்நார்மாலிட்டிஸ் இன் ஃபீட்டஸ். இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா குழந்தை வந்து ஹைட்டில் கம்மியாகிறது அந்த மாதிரி இருக்கிறது. நிறைய ஸ்ட்ரக்சரல் உள்ளேயே வந்து ஹேண்டிகேப்டாக தான் வருவாங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபீட்டஸ் வந்து அபார்ட் பண்ணிடுவாங்க. ஃபீட்டஸ் லைக்லி டு பி டிஃபார்ம் டியூ டு ஆக்ஷன் ஆஃப் teratogenic drugs or radiation exposure in early pregnancies. அதாவது ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னாலே வந்து ஃபியூட்டஸ் வந்து டிஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா பர்த் வந்து ப்ராப்பராக இருக்காது. அந்த கண்டிஷன்ஸ்லையும் அபார்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. ரூபெல்லா அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் இன் ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர்ஸ். அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபியூட்டஸ் வந்து வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போவும் வந்து ப்ரெக்னன்சிஸை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. MTP Act place for conducting MTP. அதாவது எங்கே வந்து அந்த ப்ரெக்னன்சிஸை டெர்மினேட் பண்ணணுங்கிறது. A hospital established or maintained by government hospitals. A place approved for the purpose of this act by a district level committee constituted by a government with the CMHO as chairperson. அதாவது ஒரு கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி வந்து ஒரு பிளேஸ் அப்ரூவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பிளேஸஸில் நடக்கலாம் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கலாம். அது அபார்ஷன் சென்டராகவே இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்காது, பட் ரொம்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிஸ் அப்ரூவ் பண்ண அந்த பிளேசஸ் இருக்கும். MTP Act Amendment in 2002. MTP Amendment Act was passed in 2002. அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா MTP ஆக்டில் வந்து சர்டைன் திருத்தியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து திருத்துறது. டேர்ம் லுனாட்டிக் வாஸ் ரீப்ளேஸ்டு பை மென்டலி இல். லுனாட்டிக்குங்கிற டேர்மை ரீப்ளேஸ் பண்ணி மென்டலி இல் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம். MTP placed to be approved by a district level committee chaired by CMO or DHO. Defaulters rigorous punishment for 2 to 7 years. இந்த கண்டிஷன்ஸ் இல்லாமல் ஏதாவது அபார்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 to 7 years இம்ப்ரிசோன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓனர் ஆஃப் த பிளேஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் இஃப் டிஃபால்ட்டர். எந்த பிளேஸில் வச்சு அந்த அபார்ஷன் பண்ணுறாங்களோ அந்த பிளேஸோட ஓனரும் வந்து இம்ப்ரிசோன் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. மெடிக்கல் அபார்ஷன். MTP யூஸிங் மைப்ரிஸ்ட்ரோன் அண்ட் மிசோப்ரோஸ்ட்ரோல் அப்ரூவ்ட் ஃபார் up to 7 weeks termination. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அப்ரூவ் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது 7 weeks டெர்மினேஷன்ஸுக்கு இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒன்லி அன் RMP as defined by MTP Act. RMP அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அவர் மட்டும்தான் இந்த ட்ரக்ஸு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். has to follow MTP Act rules and regulations. அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலும் அவர் தான் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கம்ப்ளை ஆகுதா அப்படின்னு. கேன் ப்ரிஸ்கிரைப் இன் his or her clinical provider he or she has access to an approved place. ஒரு அப்ரூவ் பிளேஸில் தான் இது எல்லாமே நடக்குதா அப்படிங்கிறது வந்து இவங்க RMPs தான் வந்து கன்சிடர் பண்ணி ஃபர்தராக அப்ரூவல் கொடுக்கணும். ஷுட் டிஸ்பிளே அ சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஓனர் ஆஃப் அப்ரூவ்ட் பிளேஸ் அக்ரீங் டு ப்ரொவைட் ஆக்சஸ். அந்த ஓனர் ஆஃப் த பிளேஸ் வந்து இந்த மாதிரி அபார்ஷன் நடக்குது அப்படிங்கிறது அவேர் ஆகிட்டு அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டும் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிகேஷன் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ்.
simplifies registration of sites, which can be done at district level now. Providers can get their sites approved for providing abortions under MTP Act for first trimesters only or up to 20 weeks and thereby come under the protective cover of MTP Act. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பிளேஸில் அபார்ஷன் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த அபார்ஷன் வந்து எந்த வீக்ஸ்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 20 வீக்ஸ்க்குள்ளே அப்படின்னு. அப்படி 20 வீக்ஸ்க்குள்ளே தான் நடக்குது, அபார்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரொடெக்டிவ் கவர், அவங்க மேலே எந்த லீகல் ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க. அதை வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் our சேனல் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.